ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க. வல்லன்னு பேசாமல் நேரடியாக நான் வீடியோவிலேயே போயிடுறேங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருந்தால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அப்புறம் என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அப்படியே நம்ம வீடியோவில் போயிடலாம். இது என்ன பார்த்தீங்கன்னாங்கங்க, அதான் பழமொழி தாங்க. பழமொழி நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற இந்த பழமொழி, இந்த விடுகதைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். அதுதான், அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஏற்கனவே பல வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்க, திணை விதைத்தவன் திணை அறுப்பான். உங்களுக்கு திணைன்னா தெரியும்ல, திணை ரொம்ப ஆமாங்க. ஸோ அரிசி அது ரொம்ப ஃபஸ்ட்டு தோஸ் டேஸுங்க. ஆமாம், நம்ம இந்த ஆதிவாசிகள் நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்கல்ல, அதெல்லாம் திணையை தான் சாப்பிட்டாங்க. திணை அவ்வளோ அருமையான ஒரு அரிசி வகையை சேர்ந்தது தான் திணை. திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அதே மாதிரி தாங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நம்ம என்ன செய்கிறோமோ அதுதாங்க நமக்கு கிடைக்கும். நான் உங்ககிட்ட அன்பு செலுத்தினா நீங்கள் எனக்கு திருப்பியும் அன்பு செலுத்துவீங்க. நான் உங்ககிட்ட கடினமாக நடந்துக்கிட்டா நீங்களும் என்கிட்ட கடினமாக நடந்துட்டீங்க. அதுதான் இந்த விஷயம் இது. அப்போது ஆஸ் யூ சா, நீங்கள் என்ன, ஆமாம், ஆஸ் யூ சா ஸோ ஷால் யூ ரீப். இதுதான், புரியுதுங்களா? ஆஸ் யூ சா என்பது என்ன, விதைப்பது. ஆமாம், ஸோ ஷால் யூ ரீப், அறுவடை செய்வீர்கள். அதுதான் திணை விதைத்தவன் திணை அறுப்பார். அப்படியே கொஞ்சம் நம்ம உள்ளே போயிடலாம், ஓகேங்களா? அதாவது உலக மொழிகளில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட கிறிஸ்துவர்களின் புனித நூலாக போற்றப்படும் பைபிளில் இந்த பழமொழி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த திணை விதைத்தவன் திணை அறுப்பான் பைபிள் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி, அப்படி வச்சுப்போம், சரிங்களா? அப்போது இதை பார்த்தீங்கன்னாக்க என்னதுன்னா, இந்த பழமொழி குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சரிங்க. மனிதன் தன் வாழ்நாளில் தான் செய்யும், அது நானோ நீங்களோ யாரோங்க, உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கிறோம், எல்லாரும் அவர் செய்யக்கூடிய அந்த செயல், அது எப்படிப்பட்ட செயல், தவறானதா நன்மையானதா, அப்படி அந்த மாதிரி அதான், ஆமாம், அதெல்லாம் செய்யும் செயல்களின் மூலமாகவே அச்செயலுக்குரிய பலனை பெறுவான். கொஞ்ச நேரத்துக்கு நான் சொன்னேன்ல, நான்லாம் உங்ககிட்ட அன்பாக பழகுனா நீங்களும் எங்கிட்ட அன்பாக பழகுவீங்க. நான் உங்ககிட்ட கோவமாக கெட்ட வார்த்தைலாம் பேசிக்கின்னு பழகுனா நீங்களும் அதே தான் எனக்கு கெட்ட வார்த்தைகள் தான் என்ன பேசுவீங்க, ரைட்டுங்களா? ஆமாம், இதுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா காலையில் டீ கடையில் நான் ஒரு மாஸ்டர் இருக்கிறார். அடிக்கடி தினமும் என்னோட அவர் பேச்சு கொடுப்பார். அவர் சொன்னார், என்கிட்ட டெய்லி நாங்கள் வீடியோ பார்க்குறேனே, என்னை பற்றி ஏன் நீங்கள் ஒரு கண்டென்ட் போட மாட்டீங்க அப்படின்னு கேட்டார். எனக்கு நான் பெஜாராயிட்டேன். என்னடா அப்படி திடீர்னு நம்மளை கேட்குறாரு. அவர் என்ன பார்க்குறாரு, என் வீடியோ டெய்லி நான் டீ குடிக்கும் போது என் வீடியோ பற்றி என்கிட்ட பேசுவார். அப்போ தான் சொன்னேன், சரி, நான் உங்களை பற்றியும் உங்களை பற்றி நான் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ உங்களை பற்றி நான் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருக்கேன். அது மறுபடியும் நான் பண்ணுறேன். ஏன்னா அந்த வீடியோ அவர் பார்ப்பார். அப்போ என்னடா இது, நம்மளை பற்றி அவர் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு நினைப்பார் இல்லையா? அதுக்காக தான் இடையில இந்த வார்த்தையை நான் சொன்னேன். அவரை பற்றிய வீடியோ போடுறேன், அற்புதமானவர், அது போடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ காரியங்களை செய்து வந்தால் நன்மையும் தீமையும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதான் நம்ம என்ன சுருக்கமாக சொல்லிடுறாங்க, நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு உண்டான பலன் தாங்க நமக்கு கிடைக்கும். அதுதான், சரிங்களா? சும்மா வளன்னு பேசிக்கிட்டு இருக்கிறத விட, அப்போது தீய செயல்களுக்கு துணை போவதால் துன்பமும், அப்புறம் நல்ல செயல்களுக்கு துணை போவதால் நன்மையும் நடக்கிறது. இதுதாங்க விஷயம். அப்போது இந்த இந்து மக்களின் புனித நூலான பகவத்கீதையும் இது தாங்க சொல்லுது. ஆமாம், இந்து மக்களுடைய பகவத்கீதை இருக்குதுல்ல, கிருஷ்ணர் எல்லாமேங்க, நிறைய மதங்கள் இருக்குங்க. எல்லா மதங்களும் இது தாங்க சொல்லுது. எல்லா மதத்துலேயும் என்ன சொல்கிறது, அன்பு செலுத்துன்னு தான் சொல்லுது. அன்பே சிவம் அப்படி தான் சொல்லுது. ஸோ இதுதான், நன்மை செய்தால் உனக்கு நன்மை வரும், தீமை செய்தால் உனக்கு தீமை வரும். இதுதாங்க விஷயம். ஸோ இப்போது பாருங்க, அதான் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும். உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும். பல தடவைகள் நான் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். உப்பை தின்றவன்
என்ன பண்ணணும், தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அந்த நாக்கு பார்த்தீங்களா, நாக்கு அது அப்படியே வறட்சி ஆகிடும், எரியும். அப்போ கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டா சரியாயிடும். ஸோ எப்படி அந்த ருசி, அந்த அந்த உப்பு ருசி அந்த நாக்கை விட்டு வெளியேறும் வரை அது நம்மளை கஷ்டப்படுத்தும், துன்பப்படுத்தும். தண்ணியை குடிச்சு பண்ணி சரியாயிடும். அப்படி தான். ஸோ ஒருவன் தவறுதலாகவோ அல்லது வேண்டுமென்றோ அந்த கரிப்பு சுவை உடைய உப்பு தின்ன உன்ன என்ன ஆகுது, இது கட்டாயம் தண்ணியை குடிக்கணும். ஏன்னா அந்த கரிப்பு தன்மை அப்போ தான் நாக்கை விட்டுட்டு போகும். அந்த மாதிரி தாங்க தன்னுடைய அது போங்க. ஸோ அப்படி அப்போ வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு துன்பங்கள் செய்வதிலேயே கண்ணும் கருத்துமாய் இருப்பவர்களின் கதி என்னங்க, யோசிச்சு பாருங்க. காலப்பூரா நம்ம நாட்டு மக்கள் மட்டும் உலக மக்களும் செலுத்தான், எல்லாரும் எல்லாருக்கும் துன்பம் கொடுக்கறதுல தான் நம்ம அக்கறை செலுத்துருமே தவிர யாருக்காவது நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாளாவது சிந்திக்கிறோமாங்க? சிந்திக்கணுங்க. நம்ம காக்கா குருவியும் என்னது, காக்கை குருவியும் என் இனம் என்கிறான் பாரதி. காக்கை குருவியும் என் இனம், நம் இனம் அப்படின்றான் பாரதிங்க. ஆமாங்க. அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரும் மேலே அன்பு செலுத்துங்க. உங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் கொடுங்க. உங்களை எல்லாத்தையும் மொத்தத்தையும் கொடுக்க சொல்லலை. தனக்கு மிஞ்சியது தானம், அவ்வளோதான். உனக்கு போனது தான் மற்றவங்களுக்கு. அதுக்காக ஒன்று மொத்தத்தையும் நீ கொடுத்துட்டு நீ பிச்சை எடு பட்னி கடன்னு நான் சொல்ல வரல. எந்த ஒரு வேதமும் அப்படி சொல்லலை, சரிங்களா? அதனால காரணம் அப்போ அந்த பாவத்தையே மற்றவங்களுக்கு துன்பத்தையே கொடுக்கணும், ஆட்டையை போடணும், சாவு அடிக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய துன்பம் இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு 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 கஷ்டத்தை இயற்கை தந்துடும். பார்த்தீங்களா, இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பேரிடருங்க, எங்கே பார்த்தாலும் புயல். இப்போ கூட ஏதோ அது என்னது தாழ்வு என்ன சொல்லலாம், எங்கே ஃபாரின் பார்த்தீங்களா, ஜனவரி இந்த வருஷங்க 2025 ஜனவரியிலேருந்து உலகம் பூரா எல்லா துபாய் அது இது அமெரிக்கா ஃப்ளோரிடா எங்கே பார்த்தாலும் என்னது புயல் காற்று, சுழல் காற்று, பூகம்பம். ஜப்பான் என்ன ஆச்சு பார்த்தீங்களா, மியான்மர் என்ன ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ மக்களே, அன்பானவர்களே, தயவு செஞ்சுங்க கொஞ்சம் நன்மை செய்யுங்க. நீங்கள் நன்மை செய்யும்போது இயற்கை சந்தோஷம் ஆகிடும். அப்போ நம்மளை அது என்ன தாக்க நினைக்காது, பூகம்பம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுக்காது. நம்ம பாவம் மேலே பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இயற்கையை சுழன்றோம். மழை, மண், கிண்டு, வாழங்களும் எல்லாத்தையும் வெட்டி துண்ணுடுறோம். அப்போ இயற்கை கோவம் ஆகிட்டு நம்மளெல்லாம் குண்டோட கொத்தோடு அழிக்கணும்னு பார்க்குது. பார்த்தீங்களா, திருப்பியும் கொரோனா வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் 40 பேருக்கு இருக்குதுன்னு நேற்று நியூஸில் நான் பார்த்தேன். இன்றைக்கி நான் நியூஸ் சரியாக படிக்கலை. ஸோ அன்பானவர்களே, இந்த வயலில் திணையை விதைப்பவன் திணையைத்தான் அறுக்க முடியும், வேறு தானியத்தை அறுக்க முடியுமாங்க? திணையை விதைத்தா திணையை தான் அறுக்க முடியும். வயலில் நம்ம திணையை விதைக்கிறோம், திணையை தான் அறுக்க முடியும். ஸோ அதுபோல் ஆமாம், நன்மையை மட்டுமே பெற முடியும். திணையை அறுத்து அதன் நன்மையை பெற வேண்டும் என்றால் அதில் கலைகளை தகர்க்க வேண்டும். கலைகள் என்பது தவறுகள், தீமைகள், நச்சுத்தன்மை உள்ள விஷயம். அதெல்லாம் நம்ம கலைந்து எறிய வேண்டும், சரிங்களா? அப்படித்தான். அதான் ஒருத்தவனும் அவன் செய்கிற பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுக்கு உண்டான பலன் கிடைக்கும் என்பதை தான் இந்த பழமொழி நமக்கு சொல்லுது. ஸோ அப்போ என்ன வரான், அப்போ ஆமாம், அதுக்கெல்லாம் இவன் தான் பொறுப்பாக வரான். பலன்களை நமக்கு அது தருகிறது. ஸோ அப்போது அது இந்த மாதிரி தவறுகளை செய்வது அறிவுடைமை ஆகாது. ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளன், மாபெரும் சிந்தனையாளன், நல்ல படித்தவன், ஒரு படித்தவன் போய் படிக்காத ஒருவனை ஏமாற்றலாமாங்க? எவ்வளோ பெரிய தவறுங்க. அவன் பாவரன், அவன் படிப்பறிவு இல்லாதவன். நீ சொல்லுவதெல்லாம் நம்பிடுவான். இந்த சினிமா படங்கள்லாம் அப்படிதாங்க இருக்குது. ஒரு சினிமா படம் நான் கூட நேற்று பார்த்தேங்க, ஒரு படம், அருமையான படங்க. பார்க்கிங் அப்படி சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். மாமன் அப்படி சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். அமரன் அப்படி சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். நேற்றே 3 படம் எப்படி பார்த்தேன்னு கேட்குறீங்களா? பார்த்தேன், அதோட விடுங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மிக அற்புதமான படங்கள். நான் சினிமா படங்களை ரொம்ப தரக்குறைவாக பேசியிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. நானே ஒரு சினிமாக்காரன் தானே. சரி, அதை விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களை பாருங்கள், நல்ல புஸ்தகங்களை படிங்க, ஓகேங்களா? நல்லா வேலைக்கு போங்க, நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்குங்க, ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் அறிவு உடைமைங்க. அதுதான் அறிவு உடைமை. மற்றவனை ஆட்டையை போடலாம், அவங்ககிட்ட ஓசியில் எதையாவது நம்ம வாங்கிக்கலாம், போய்க்கலாம் அப்படி நினைக்காதீங்க. கொடுப்பவனாக இருங்குங்க, வாங்குபவனாக இருக்காதீங்க. வாங்குபவன் யார் தெரியுங்களாங்க? பிச்சைக்காரன். கொடுப்பவன் யார் தெரியுங்களாங்க? வள்ளலாக இருக்குங்க, சரிங்களாங்க? தங்களுடைய தவறான செயல்களுக்கு எல்லாம்
மனம் வருந்துமாறு அவர்களுக்கு பல இன்னல்களை விளைவிக்கும் யார் இயற்கை. நன்மை செய்யாதவர்களை இயற்கை விரும்பாது. உருன்றான் பாருங்க அவன். ஸோ நன்மை பண்ணுறவங்களை என்ன அது இயற்கை விரும்பாது. சரிங்களா? இதற்கு மாறாக பிறருக்கு நன்மை செய்து இன்பம் காண்பவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகும். ஆமாம். எப்படி? ஆமாம், 4 பேர் நல்லா இருக்கணும்னா எது செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நாயகன் ஒரு படத்தில் கமல் சார் அவர் பேசுவார். 4 பேருக்கு நன்மை செய்யணும்னா எது வேணாலும் தப்பு இல்லை. அதுக்காக தப்பே செஞ்சுட்டு இருக்கணுமா? நான் ஒரு நல்ல காரியத்துக்காக பொய் சொல்லலாம், அது தப்பு இல்லை. பொய்யே வாழ்க்கையாக வாழக்கூடாது, அதுதான் தப்பு. தவறு என்பது தவறி செய்வது, அதாவது என்ன பண்ணலாம், திருத்திக்க முடியும். ஆனால் தப்பு என்பது தெரிந்து செய்வது, அந்த மாதிரி தெரிந்து தப்பு செய்யக்கூடாது. இதுதான் இந்த பழமை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த இன்பம் காண்பவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகும், வெற்றிகள் குவியும். இப்போ காலத்தால் அழிக்க முடியாத பெருமையும் புகழையும் அவர்கள் பெறுவார்கள். இதுவே இயற்கை மனித இனத்திற்கு அளித்து இருக்கின்ற வெகுமதி ஆகும். இயற்கை ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன பார்த்தீங்களா? புகழ், பணம், அது இது எல்லாமே எப்போ உனக்கு கரெக்டாக பயன்படும்னா நீ நல்லவனாக இருக்கும்போது, நன்மை செய்வனாக இருக்கும்போது, பிறரை ஏமாற்றாமல் இருக்கும்போது. நீ பிறரை ஏமாற்றினாய், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நீ தீமை செய்தால் நீ பட்டுக்குழியில் தள்ளப்படுவாய், பாதாளத்தில் தள்ளப்படுவாய், நரகத்திற்கு அனுப்பப்படுவாய். அப்புறம் யாராவது சினிமா படம், தமிழ் படம், இந்த யமகண்டன் அவெல்லாம் ஒரு யமதூதனா யமராஜாவா, அப்புறம் அவன் பாச கையில் வச்சுக்கின்னு ஒன்று சுற்றின்னு இருப்பான். அதெல்லாம் வேண்டாம். ஸோ ஆமாம், அந்த தீங்கு இழைக்காம உனக்கோ உன்னுடைய உடம்புக்கோ உன்னுடைய குடும்பத்துக்கோ நல்ல உணவு சாப்பிட்டு உடம்பை நல்லா டயட்டில் வச்சுக்கின்னு நல்லா செமையாக சூப்பராக எல்லோரும் போடுவோம் சந்தோஷமாக வாழ்வதற்கு முயற்சி செய்யணுமே தவிர தப்பு செய்யறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, துணை போகக்கூடாது. தயவுதான் நமக்கு பல தீமைகள் விளையும் என்ற எந்த அடிப்படை தத்துவமும் நமக்கு உதவாது. அதுதான் விஷயம். புரியுதுங்களா? எந்த ஒரு தீமையை தரக்கூடிய என்னது அது கமிட்மெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், அப்புறம் கெட்ட பழக்கங்கள் வழக்கங்கள், குடி, தண்ணி, பொண்ணு, போதை, கீழே, அது இது, திருடு, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, எல்லாமே உன்னை அழித்து வரும். அது அல்லாத ஒரு நல்ல சாப்பாடு, அழகான ஒரு உடல், நல்ல ட்ரெஸ், நல்ல தூக்கம், மறுபடியும் எழுந்திருத்து காலையில் அன்றைக்கி ஒரு ஏதாவது வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு வேலைக்கு போகணும், வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடாது. இதுதான் வாழ்க்கை. கார் வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும். நீ சாகும்போது எதுவுமே இல்லாமல் போகிற, ஒன்றுமே இல்லாமல் போகிற. அதுக்காக எதுக்காக ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்காக இவ்வளோ தவறு செய்ய வேண்டாம். நல்லவனாக இருப்போம். ஸோ ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை பாடம் நம்ம பார்த்தோம். இப்போ அது என்னென்னா பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு தடவைனா ஆஸ் யூ சா ஸோ ஷால் யூ ரீப். தினை விதைத்தவன் தினை அறுப்பான். நல்ல ஒரு பழமொழி, ஒரு நல்ல நமது ஒரு வாழ்க்கை பாடம். இந்த பழமொழி நமக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கை பாடம் இது. ஸோ அன்பானவர்களே, மெயினாக மாணவ மாணவிகளே தவறாமல் தாத்தாவுடைய வீடியோ பாருங்கள். தாத்தா திட்டுறந்தான், நான் இதை சொல்ல மாட்டேன். தாத்தாவால் திட்டாமல் இருக்க முடியல, அது வயசாயிடுச்சா, அதனால தான். தாத்தா எவ்வளோ வேணால் திட்டலாம், தாத்தாவுக்கு அனுபவம் அறிவு கிரிவெல்லாம் இருக்குது. உங்களுக்கு அது இல்லைன்றதுனால தான் தாத்தா சரி நீங்கள்லாம் சரியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இந்த உலகத்தில் பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே எங்கெல்லாம் போய் பிச்சை எடுக்கக்கூடாது. அறிவு இல்லாததுனால தானே பிச்சை எடுக்கிறீங்க, தப்பு செஞ்சதுனால தானே பிச்சை எடுக்கிறீங்க. அதனால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு அன்போடும் சந்தோஷத்தோடும் நல்ல நலமுடன் வாழ்க வளர்க என்று நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறுபடியும் நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.